வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் டாப் பாட்டம் ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிஷனல் ஃபார்மட்டிங்னா என்ன? ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஃபார்மட்டிங். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாமில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, எத்தனை பேர் 40% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் 90% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே விஷுவலாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். MS Excelலே டிஃபால்ட்டாக நிறைய ஃபார்மட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹைலைட்டிங் ஆஃப் அ செல், டாப் டு பாட்டம் ரூல்ஸ் அண்ட் பாட்டம் டு டாப் ரூல்ஸ், டேட்டா பார்ஸ், ஐகான்ஸ், கலர் ஸ்கேல்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று என்னன்றது இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம டாப் பாட்டம் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் பார்க்க போகிறோம். டாப் பாட்டம் ரூல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, டிஃபால்ட்டாகவே நீங்கள் டாப் 10, டாப் 15, டாப் 5, டாப் 3 அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நம்பர்ஸையும் பார்க்கலாம், பர்சன்டேஜ் வைஸும் பார்க்கலாம். அதே மாதிரி பாட்டம் 10% பார்க்கலாம். அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் இதெல்லாமே பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் டிஃபைன்டு செட்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிஷனல் ஃபார்மட்டிங்க்கு எப்படி போகிறதுனா, ஹோம் டேபை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப்பிங் இருக்கும். அதில் கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மட்டிங்ஸ் லிஸ்ட் ஆகும் நமக்கு. ப்ளஸ் புது ரூல்ஸ் இதெல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டாப் பாட்டம் ரூல்ஸை இன்னும் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் எக்ஸல் ஷீட்டை நான் எடுத்திருக்கேன். இதில் நான் பர்டிகுலர் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி டாப் 10 இப்போ பார்க்க போகிறேன். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிஷனல் ஃபார்மட்டிங் போங்க, டாப் 10 செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும், 10 வேணாலும் 15 வேணாலும் 5 கம்மியாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். டாப் 3 டாப் 2வும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் 15 டாப் 20யும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் த செட் கண்டிஷன் டேட்டாஸ்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி தான் டாப் 10%. த சேம் வே செலக்ட் த காலம். இப்போ நான் காமர்ஸ் செக்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஃபார்மட்டிங் போகிறேன். அதில் பாட்டம் 10 செலக்ட் பண்ணுறேன். என்ன கலர் வேணும் ஃபார்மட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த காலம் ஹைலைட் ஆகி நமக்கு காமிக்கும். இப்போ நான் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் காலம் சூஸ் பண்ணி அபவ் ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் செட் கண்டிஷன் அந்த டேட்டா அந்த கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.